சமஸ்கிருதத்தை முதல் பாடமாக கொண்டு திருச்சி எஸ்வி இந்து பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி மாநில அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இதுகுறித்து மாணவி ஆனந்தியிடம் எமது செய்தியாளர் விஜயகோபால் நடத்திய உரையாடலை தற்போது காணலாம். தமிழகத்தில் நடந்து முடிந்த பிளஸ் 2 தேர்வில் தமிழ் அல்லாத பிறமொழி பாடங்களில் அதாவது சமஸ்கிருத பாடம் எடுத்து 1193 மதிப்பெண்கள் எடுத்து திருச்சி சாவித்திரி வித்யாசாலா இந்து பெண்கள் மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த ஆனந்தி என்ற மாணவி சாதனை புரிந்துள்ளார். நமது அருகில் தான் அவர் இருக்கிறார். அவரோட கேட்போம். ஆமா, நீங்க இந்த முதலிடம் பெற்றதுக்கு என்ன மாதிரியான உழைப்பு உங்களுக்கு சேர்த்து? எங்க டீச்சர்ஸோட சின்சியாரிட்டி, அவங்க பண்ண என்கரேஜ்மெண்ட், அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை, அவங்க பண்ண இதுதான் இதுக்கு காரணம். என்னோட உழைப்பு ரொம்ப கம்மி தான் அதுல. இல்ல, நீங்க படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் எடுத்துக்கீங்க? டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறத கேட்பேன், அவ்வளவுதான். அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி தராங்களோ அதை ஃபாலோ பண்ணனால தான் இந்த மார்க் கிடைச்சிச்சு. இப்ப நீங்க எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நான் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்ப சமஸ்கிருத பாடம் எடுத்தா அரசு எந்த சலுகையும் வழங்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் அந்த பாடத்தை நீ தேர்ந்ததுக்கு என்ன காரணம்? ஸ்கூல்ல பண்ண அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி பண்ண என்கரேஜ்மெண்ட் கூட என்னோட விருப்பமும் சேர்ந்துதான். தமிழ் பிடிக்கும், இருந்தாலும் சமஸ்கிருதம் அதை விட பிடிக்கும், அதனாலதான்.